நிறம் மாறும் உலகில் ஒரு ஆந்தாலஜியாக இந்த படம் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெயினில் ஒரு பொண்ணு ஏறி போகிறாங்க. அவங்களுக்கு வந்து ஆர்ஏசி சீட் கிடைக்குது. உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது ஒரு டிடிஆர் உள்ளே வர்றாரு. அவங்க நடந்துக்கிற விஷயங்கள்லாம் பார்க்குறாரு. அவங்க ஏதோ கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருக்காங்க. அவங்க அம்மா அவங்களுக்கு பிடிக்கலன்றதெல்லாம் அவருக்கு புரிய வருது. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த டிடிஆர் அவங்ககிட்ட பேசும்போது அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் பிரச்சனை. எங்கள் அம்மா என்னோட போன பர்த்டே அப்போ என்னை திட்டாங்க, அடிச்சிட்டாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி. அது எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருந்தது. அதன் காரணமாக நான் எங்கள் அம்மா கிட்ட இந்த பர்த்டே, இன்றைக்கி என்னோட பர்த்டே, இன்றைக்கி வரைக்கும் நான் பேசாமல் இருக்கேன் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ அந்த டிடிஆர் என்ன சொல்கிறாரு, அம்மா என் அம்மாவே வேணான்னு இருக்க, ஆனால் இதே ட்ரெயினில் நான் ஒரு 4 பேரை பார்த்தேன். அந்த 4 பேரும் எனக்கு அம்மானா ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறாங்க. அப்படி என்னங்க சொல்கிறீங்க, அம்மாவை எதுக்குங்க அவங்கள பிடிக்க போகுது, ஒரு டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பாயிண்ட்டை வைக்கும்போது அவர் சொல்கிறாங்க, நான் இந்த கதையை சொல்கிறேன், உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு கதையாக சொல்ல ஆரம்பிக்கும். அதில் ஃபஸ்ட்டு கதை நட்டி இதில் மெயின் கேரக்டர் பண்ணியிருக்காரு. நட்டி மட்டும் இல்லாமல் நீங்கள் சீரியலில் பார்த்துருப்பீங்க காவியான்னு சொல்லிட்டு, அவங்க ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து அவங்களுக்கு வந்து வாய் பேச முடியாத ஒரு பொண்ணாக இருக்காங்க. ப்ரில்லியண்ட்டான ஒரு ஆக்டிங்கு. ஆனால் அந்த ஃபஸ்ட்டு கதையை அவங்க ட்ரீட் பண்ண விதம் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹிந்தி வெப் சீரிஸ்லாம் பார்த்துருந்தா அதில் ஒரு டெப்த் இருக்கும், அதுக்கான ஒரு கலர் டோன் இருக்கும், அதோட ட்ரீட்மெண்ட்னு ஒன்று இருக்கும்ல, அப்படி ஒரு ட்ரீட்மெண்ட்டில் இந்த ஃபஸ்ட்டு கதையை அவங்க ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆகிருந்தது. ஒரு ஆடியன்ஸாக பார்க்கும்போது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் தடுமாறினாங்க. அந்த ட்ராமாவுக்குள்ளே அவங்க வந்து ப்ளேஸ் பண்ணுற விதம், அவங்களால கரெக்டாக அந்த ட்ராமாவை கரெக்டாக ஸ்டேஜ் பண்ண முடியல அப்படின்ற ஒரு ஃபீல் கண்டிப்பாக ஆடியன்ஸாக உட்காந்து பார்க்கும்போது இருக்குது. அண்ட் நிறைய இடத்துல சினிமேட்டிக் லிபர்ட்டி அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை யூஸ் பண்ணி கொஞ்சம் ஓவர் டூ பண்ணியே அவங்க கதையை எழுதியிருக்காங்கன்றதும் ஃபீல் ஆச்சு. எக்ஸாம்பிளுக்கு எந்த இடத்துலனா, ஒரு இடத்துல ஆடுகளம் நரேன் தான் அந்த பொண்ணோட அப்பா வராரு, அந்த ஊமை பொண்ணோட அப்பா வராரு. அவர் ஒரே ஆளாக அந்த ஊரை சுற்றி ஒரு எப்படியும் ஒரு 30-40 பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே அடித்து தூக்கி போகிறாரு. கிட்டத்தட்ட அசுரன் தனுஷ் ரேஞ்சில். இப்போது தனுஷ் மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோ அப்படி ஒரு ஸ்டண்ட் பண்ணும் போது ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக அது கன்வின்சிங்கான ஒரு பாயிண்ட்டாக இருக்கும். திடுதுப்புன்னு ஆடுகளம் நரேன் மாதிரியான ஒரு ஆள் ஒரு அப்பா கேரக்டருக்குள்ளே, அதுவும் பாசிட்டிவான ஒரு ஜோனுக்குள்ளே அவரை காட்டுறாங்க. அப்போ ஒரு ஃபைட் பண்ணுறாருன்னும் போது ஆடியன்ஸுக்கு அது கரெக்டாக படலை, அதை ஏற்றுக்க முடியல. எப்படிப்பா இது அப்படின்ற ஒரு கொஸ்டின் நமக்கு வருது. பட் என்ன இருந்தாலும் பிரிட்டோ ஒரு ரைட்டர் அண்ட் டேரக்டராக எங்கே நம்மளை கன்வின்ஸ் பண்ணுறான்னா, எல்லா கதைகளையுமே ஒரு எண்டு ஒன்று இருக்குது, ஒரு 10 நிமிஷம் ஒன்று இருக்குது. அந்த 10 நிமிஷத்தில் ஒரு ரைட்டிங்கில் மிரள வைக்கிறாங்க. அம்மானா எந்த அளவுக்கு முக்கியம், பேரண்ட்ஸ்னால் எந்த அளவுக்கு முக்கியம், அவங்களுக்காக நம்ம எந்த எக்ஸ்ட்ரீம் வேணால் போகலாம், அவங்களும் நமக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போவாங்கன்றத ஒரு கதையிலையுமே ஆணித்தனமாக காட்டிக்கிட்டே இருக்கார். அப்படி ஒரு ரைட்டிங்கு, அப்படி ஒரு ஸ்க்ரீன் பிளே, அதுவும் மியூசிக் தேவ்லாம் பண்ணியிருந்தார், மிரட்டி இருந்தார். அப்படி ரசித்தேன். அண்டு நட்டியும் இந்த படத்தில் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அவர் வந்து அவங்க அம்மாவை மிஸ் பண்ணுறாரு. அவங்க அம்மாவாக நினச்சிக்கிட்டு இவங்க அந்த ஹீரோயின் சொன்னால அவங்கக்கிட்ட ஒரு கான்வர்சேஷன் ஒன்று இருக்கும். ப்ரில்லியண்ட்டான ஒரு ஆக்டிங் அப்படி நடிச்சிருந்தார். முக்கியமாக அவருடைய சின்ன வயசில் எந்த அளவுக்கு பாதிப்படைஞ்சிருக்காரு இந்த கேரக்டரை பொறுத்த வரைக்கும், அது ரொம்ப அழகாக கரெக்டாக ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அது எக்ஸ்பிளைன் ஆகிறதுனால தான் ஆடியன்ஸாக நமக்கு அந்த கதையாக உட்காந்து பார்க்கும்போது அவ்வளோ எங்கேஜிங்காக இருக்குது. நிறைய இடத்துல இந்த கதையை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதெல்லாம் நம்ம அம்மா நமக்காக இவ்வளோ பண்ணியிருக்காங்களேன்றது ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரியான கதைகளோட சக்ஸஸ் அப்படின்றதே நான் அங்கே தான் பார்க்குறேன். இந்த கதையோடைய நோக்கமே என்னென்னா அம்மாவுக்காக இந்த படத்தை பண்ணுறது. அப்படி இருக்கும்போது நம்ம படம் பார்த்துருக்கும்போது நம்ம அம்மா நமக்கு ஞாபகம் வராங்கன்னா அந்த கதையில் எந்த அளவுக்கு நம்ம இன்வால்மெண்ட்டாக இருந்திருக்கும், அண்ட் அந்த கதை எந்த அளவுக்கு ஆடியன்ஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கும். அப்படி இருந்தால் தானே இந்த ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே நம்மளால் ரீச் பண்ண முடியும். அதை ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக ரொம்ப அழகாக அந்த டீம் பண்ணியிருந்தாங்க. ஓவரால் அந்த ஃபர்ஸ்ட் கதையாக அவங்க என்னென்ன நினச்சாங்களோ, என்னென்ன சொல்லணும்னு எடுத்துகிட்டு வந்தாங்களோ, இது எல்லா பாயிண்ட்டும் ரொம்ப அழகாக இருந்தது. அண்டு இந்த படத்தில் இன்னொரு பாயிண்ட் எனக்கு பிடிச்சது என்னென்னா, அடுத்தடுத்த கதைகளில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு கனெக்ஷனோடு இருந்துகிட்டே இருந்தாங்க. எக்ஸாம்பிள் இப்போ 2வது கதை இல்லை 3வது கதை ஏதோ ஒரு சம்பவம் நடந்துக்கிட்டே இருந்தால் அங்கே டிவியில் ஏதோ ஒரு விஷுவல் பார்த்துட்டு இருக்காங்க, அங்கே நியூஸாக இந்த முதல் கதையோ இல்லை 2வது கதையோ வருது. அது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரு நல்ல ஐடியாவும் இருந்தது. ஒரு 5 கதையும் ஏதோ ஒரு வகையில் தெரிஞ்சோ தெரியாமலையோ ஒரு லிங்க்கில் இருக்குன்றத ரொம்ப அழகாக காட்டியிருந்தார் டேரக்டர். அதுக்குமே ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகும். 2வது கதை அதுக்குள்ளே ஒன்று நகரும் போது அது மிரள வச்சுட்டாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதி ராஜா அண்டு வடிவுக்கரசி அம்மா. வடிவுக்கரசி அவர்கள்லாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அருணாச்சலம் படத்தில் அவங்க ஒரு கூன் போட்டு ஒரு கிழவி கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. அப்படி நடிச்சிருப்பாங்க. ஒரு பயங்கரமான ஒரு பர்ஃபார்மர். ஃபீமேல் பர்ஃபார்மர்ஸ், அதுவும் ஃபீமேல் வில்லியாக பார்க்குறதுலாம் வந்து ரொம்ப ரேரு. அது ஆடியன்ஸை கட்டி போட்டு அவங்க ஸ்க்ரீனில் வரும்போதே ஆடியன்ஸை மிரள வைக்கிற மாதிரி ஒன்று பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. அதெல்லாம் அவங்க லெஃப்ட் ஹேண்டில் பண்ணிட்டு போகிற ஒரு ஆள். அவங்க ஒரு எமோஷ்னலான ஒரு கேரக்டர் பண்ணுறாங்க. எப்படி நான் அருணாச்சலத்தில் அவங்க அந்த கூன் போட்ட ஒரு பாட்டியாக வரும்போது என்னை பயம் பொறுத்துறாங்களோ, அப்படியே ஆப்போசிட்டான ஒரு கேரக்டரு இந்த படத்தில் அவங்க வர எல்லா சீக்வன்ஸும்
நம்ம கண்ணில் தண்ணி வராமல் இருக்கவே இருக்காதுங்க. அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவும் பாரதி ராஜாவும் அவங்களும் சேர்ந்து அந்த கதையோட கிளைமேக்ஸில் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க பாருங்க. எப்பா 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 முடியவே இல்லைங்க. உறைஞ்சி உடஞ்சி கண்டிப்பாக எல்லாருடைய லைஃப்லேயுமே அவங்க அப்பா அப்பாவுக்கு வயசாகும். அந்த வயசாகும்பொழுது தெரியாமல் கூட அவங்கள ஹர்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்ற அந்த ஒரு நோக்கத்தோடு இந்த கதையை பண்ணியிருப்பாங்க. அதுவும் தெரிஞ்சே அவங்க ஹர்ட் ஆகிறாங்கன்னும் போது அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு வலிக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம அம்மா அப்பா அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக எப்போ நீங்கள் அவங்கள எந்த ஜோனில் வச்சு பார்த்தாலும் நமக்காக ஏதாவது நல்ல நடந்துருமா? எக்ஸாம்பிள் ஒரு ஷர்ட் பேண்ட்டே வாங்க போகிறோன்னு கூட வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம அப்பாவும் ஷர்ட் பேண்ட்டை வாங்கணும்னு ஆசைப்பட்றாரு. பட் நம்ம வாங்குகிற ஷர்ட் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. அந்த காசை கொடுத்து வாங்கினா நம்ம அப்பாவால் ஷர்ட் பேண்ட் வாங்க முடியாது அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே இருந்ததுன்னா அவருக்கு அந்த ட்ரெஸ்ஸு வேணான்றதை யோசிச்சுட்டு நமக்கு பயங்கர பெஸ்ட்டான நமக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸையோ இல்லை ஏதோ ஒரு பொருளையோ வாங்கி தரணும்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வயசானதுக்கு அப்புறமா நம்ம ஒரு சில்ட்ரனாக அவங்க அப்பா அம்மாவை கரெக்டாக பார்த்துக்கிறோமா அப்படின்னா அது மேக்ஸிமம் ஆஃப் வீடுகளில் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு தப்புன்னு இந்த மாதிரியான படங்கள் பார்க்கும்போது எல்லாருக்குமே ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். அது ரொம்ப அழகாக இந்த படத்தில் செகண்ட் ஹாஃபில் பண்ணியிருந்தாங்க. அதுவும் நான் சொன்னேன், பாரதி ராஜா அவர்கள் வந்து அவங்க வடிவக்கரிசி அம்மாவை வந்து ஒரு கட்டி பிடிச்சிட்டு ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஒன்று பண்ணியிருப்பார். எண்டில் ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க. பா அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 நிமிஷம் ஷூட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே அதை கட் பண்ணி தான் நம்ம பார்க்குறோம். அவ்வளோ எமோஷ்னலாக அவங்களுடைய பாண்டை அவ்வளோ அழகாக ஆடியன்ஸ்க்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. 2 பேரும் அந்த சீக்வன்ஸில் மிரட்டி இருந்தாங்க. மைண்ட் ப்ளோயிங்காக இருந்தது. நான் இந்த ஓவரால் 4 கதையில் அந்த கதையில் தான் பயங்கரமாக ஹர்ட் ஆனேன். ஏன்னா நம்மளுடைய லைஃப்லையுமே நம்ம தாத்தா பாட்டிலாம் எந்தளவுக்கு கஷ்டப்பட்டுருக்காங்கன்றதெல்லாம் பார்த்துருக்கோம்ல. அது பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு எல்லாருமே ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்காங்க. அந்தளவுக்கு ரொம்ப கனெக்டான ஒரு படத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒன்று பண்ணியிருந்தார். அண்டு மணி மாணிக் 2 பேர் இதில் சினிமோட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. எனக்கு அவங்களோட சினிமோட்டோகிராஃபி ரொம்ப பிடிச்சிருந்தா. டிஐ ஒர்க்கும் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. ஏன்னா இந்த கதை இருக்குல்ல, இந்த 2வது கதை, அதுக்கு வந்து ஒரு ப்ரீக்வலும் இருக்குது. அவங்க சின்ன வயசில் எப்படி இருந்தாங்கன்னா அந்த ப்ரீக்வலில் வந்து நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு இந்த கோழி பண்ணை செல்லதுரைன்னு ஒரு படம் வந்து அதில் வந்து ஏகன் ஒருத்தர் ஹீரோவை நடிச்சிருந்தார். அவர் தான் பாரதி ராஜா கேரக்டர் பண்ணியிருந்தார். அண்ட் முல்லைன்னு ஒருத்தவங்க நீங்கள் நிறைய படத்தில் அவங்களும் பார்த்துருப்பீங்க, சின்ன சின்ன கேரக்டர்ஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க தான் வந்து வடிவுகரசியோட சின்ன வயசு கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. இவங்க 2 பேருமே அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை ரொம்ப அழகாக கொடுத்துருந்தாங்க. அதன் காரணமாக தான் நம்ம செகண்ட் ஹாஃபில் இந்த 2 கேரக்டர்ஸ் பார்க்கும்போது அந்தளவுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக அந்த கதையை ஒர்க் அவுட் ஆகுது. அதுன்ற டவுட்டே கிடையாது. மறுபடியும் 3வது கதை ரியோ ராஜ் கிட்ட போகுது. ரியோ ராஜோடைய கதை எப்படி இருந்துன்னா ஒரு ரைசிங் ஸ்டாரோடைய கதை எப்படி இருக்குமோ அந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதுலேயும் ஒரு அம்மா கேரக்டர் இருக்காங்க, ஒரு கதை ஒன்று இருக்குது. அந்த கதையாக எனக்கு போகும்போது ரொம்ப லென்த்தாக இருந்துச்சு. ஏன்னா படத்தோட ஃபஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் எடிட்டர் எப்படி பேக் பண்ணியிருந்தாருன்னா பயங்கர ஃபாஸ்ட் பேஸில் படத்தோட ஃபஸ்ட் ஹாஃப் போனதே எனக்கு தெரில. பட் படத்தோட செகண்ட் ஹாஃப் ஆரம்பித்ததுக்கப்புறமா இந்த ரியோ ராஜோடைய கதை எனக்கு ரொம்ப ஸ்லோவாக, கண்டிப்பாக ரியோ அவர்களுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒர்க் பண்ண மாதிரி இருந்தது. அது நல்ல விஷயம். பட் ஆடியன்ஸாக பார்க்கும்போது டயர்டாகக்கூடாதுல்ல, அப்படி டயர்டாக வைக்கிற ஒரு கதையாக இந்த 3வது கதையை பண்ணியிருந்தாங்க. அதில் கொஞ்சம் கரெக்டாக ஒர்க் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது. பிரிட்டோ என்ன பண்ணுறாருன்னா எல்லா கதையிலையுமே அந்த எண்டில் ஒரு மேஜிக் பண்ணிடுறாரு. அவருடைய ரைட்டிங்கில் ஒன்று ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறார். இந்த கதையும் அப்படி தான். ஸ்டார்டிங் வரைக்கும் ரொம்ப ஸ்லோவாக ஏதோ ஒன்று சொல்லணும் அப்படின்ற மாதிரி போயிட்டே இருந்தது. கடைசியில் ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்தாங்க பாருங்கள், மறுபடியும் நம்மளை தூக்கடிச்சு உடச்சி தூக்கி போட்டுறாங்க. என்னப்பா எல்லா கதையிலையும் ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்தா நம்ம எப்படி தாங்குவோம் அப்படின்ற ஒரு ஃபீலில் தான் இருக்கும். அந்த கதையில் விக்னேஷ்காந்த் அந்த ரியோ இவங்க 2 பேருடைய காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஏன்னா இவங்க 2 பேரும் இதுக்கு முன்னாடியே ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒன்றா. அவங்களுடைய அந்த சின்ன சின்ன காமெடி சீக்வன்ஸு, அவங்களுக்குள்ளே இருக்க ஒரு கெமிஸ்ட்ரி அப்படின்றது ரொம்ப அழகாக ஒர்க் அவுட் ஆகிருந்தது. ரியோ சொல்லவே வேணாம், கண்டிப்பாக அவர் வந்து சமீப காலங்களில் மிக முக்கியமான ஹீரோஸ்னு ஒரு லிஸ்ட் இருக்குல்ல, அந்த லிஸ்ட்டில் மிக முக்கியமான இடத்துல இருக்கார். இந்த படத்துலையும் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை நீட்டாக கொடுத்துருந்தார். அடுத்த கதை 4வது கதைக்குள்ளே வரும். 4வது கதை யாரை வச்சுருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாண்டி மாஸ்டர். எனக்கு அவரோட ஆக்டிங் எப்பயுமே ரொம்ப பிடிக்கும். ஒரு டான்ஸர்னும் போது நார்மலாக அவங்களோட ஆக்டிங் அப்படின்றது பயங்கரமாக இருக்கும். அவங்க ஸ்கில்லுன்றது வேறு லெவலில் இருக்கும். அதுவும் சாண்டி மாஸ்டருடைய பர்ஃபார்மன்ஸ் நான் பல வருஷமாக பார்த்துட்ருக்கேன். அவர் ஜோடி நம்பர் 1 ஆரம்பித்து அதுக்கு முன்னாடியிலேருந்து டான்ஸராக இருந்ததுலேருந்து நான் பார்த்துட்ருக்கேன். அப்படி ஒரு பர்ஃபார்மர் அவர் இதில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது அதுவும் பயங்கரமாக, அதுவும் ஒரு அம்மாவை வச்சு தான். அந்த கதையில் எனக்கு எங்கே ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணாங்க அப்படின்னா, ஒருத்தன் அனாதையாக இருக்கான்னும் போது அவனுக்கு ஒரு லவ் கிடைக்குது. ஆனால் அந்த லவ் கொடுக்குற பொண்ணு இருக்கா தெரியுங்களா, அவகிட்ட ஒரு சுயநலம் இருக்குது. ஆனால் இவன் ஒன்றுமே இல்லாமல் இருக்கான்ல, ஒரு அனாதையாக இருக்கான், அவன்கிட்ட சுயநலம் இல்லை. அவனுக்கு என்ன தேவையாக இருக்குன்னா உண்மையான லவ்வோடு இருக்க ஒரு பர்சன் தான் அவனுக்கு தேவைப்படுறான். அந்த ஒரு பர்சன் இருந்துட்டா இந்த உலகமே அவன் கையில் இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீலுக்குள்ளே அவன் இருக்கான். அப்படி ஒரு எக்ஸ்பிளனேஷனை ஒரு கதையில் காட்டுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அது அவ்வளோ ஸ்ட்ராங்காக
எல்லாருக்கும் புரிகிற வகையில் எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிற வகையில் இந்த கதையை பிரிட்டோ பண்ணியிருந்தார். அது ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அண்டு இந்த கதையில் அந்த கடைசி கதையில் வந்து லிஸி ஆண்டனி நடிச்சிருந்தாங்க. அவங்களும் நிறைய படங்கள் நடிச்சிருந்தாங்க. அவங்களும் இந்த படத்தில் அந்த ஹீரோயினோட அம்மா கேரக்டராக ரொம்ப அழகாக பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அது இந்த படத்தை பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணிச்சு. அண்ட் சாண்டி அவர்களும் ஒரு 6 பேக்ஸில் வந்து ஒரு ஓப்பனிங்லாம் கொடுத்துருந்தாரு. மிரட்டலாக இருந்தார். அதை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா இதுக்கு முன்னாடியே அவர் வந்து இந்த லோகேஷ் கனகராஜோடைய லியோ படம் வரும்போது 6 பேக்ஸில் ஒரு போஸ்டர்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தார். இல்லை எல்லாருக்குமே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. அப்படி ஒரு லுக்கில் அவர் வருவார்னு. அப்படி ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை போய் பாருங்கள். அப்படி ஒரு லுக்கில் தான் அவர் இருக்கார். ஓவராலாக எனக்கு ரொம்ப திருப்திகரமான ரொம்ப நல்ல படம் பார்த்தோம் அப்படின்னு ஒரு ஃபீலிங்ஸ். அண்ட் இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுற ஒரு கதையை சொன்னால அது வந்து லவ்லின் பண்ணியிருக்காங்க. அவங்களும் ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அவங்க இதுக்கு முன்னாடி நிறைய கதைகளில் மிக முக்கியமான கேரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருந்தது. பட் எனக்கு ஸ்டார்டிங்கில் எங்கே அடிச்சதுன்னா அந்த டிடிஆருடைய கேரக்டர் வந்து யோகி பாபு பண்ணார். யோகி பாபு கிட்ட எனக்கு என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக பார்க்குறேன்னா, ஒரு காமெடி ஜோன் கிட்ட மட்டும் ஒரு கதை பண்ணுறாரு, ஒரு காமெடியாக மட்டும் இருக்குன்னா அது ரொம்ப சரியாக பண்ணுறாரு. இல்லை முழுக்க முழுக்க ஒரு சீரியஸான ஒரு கேரக்டர் பண்ணுறாருன்னா அது ரொம்ப சரியாக பண்ணுறாரு. இது ரெண்டும் பிளெண்ட் ஆகிற மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் பண்ணால் ஏதோ ஒரு இடத்துல ஆடியன்ஸை ஒரு இரிட்டேட் பண்ணுறாரோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா ஓப்பனிங்கில் அவர் வரும்போதுலாம் ஜோக்குன்ற பேரில் நிறைய பேசுகிறேன். என்ன பார்த்துருக்கேன் பா அப்படின்றாரு. என்ன ஆடா மாடா புரியவே இல்லையே. ஜோக்குன்றது அப்போதைக்கு அது ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையான்றது தெரியாதுன்றதே எனக்கு புரியுது. பட் இப்படிப்பட்ட ஜோக்ஸை இது ஜோக்குன்னு நினச்சி யோகி பாபு அவர்கள் பல படங்களை பண்ணிட்டார். எப்பயுமே நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்ற போது ஒரு 5வது 6வது வாட்டி அதை மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறோன்னா நமக்கே தெரியும் இது மிஸ்டேக்காக இருக்குது, இது தப்பாக இருக்குது, ஆடியன்ஸ் இரிட்டேட் ஆகிறாங்க. பட் இன்னுமே அது தெரியாமல் இருக்காரா இல்லை இன்னமும் தெரியாமவே இருக்காரா அப்படின்றது தெரியல. அப்படி தெரியாமல் இருந்தார்னா தயவு செஞ்சு அடுத்த வாட்டி இந்த போ மூஞ்ச பார்த்தியா அதுக்கு அதெல்லாம் வேணாம், பழசது ஏதாவது புதுசாக ஜாலியாக என்கேஜ் பண்ணுற மாதிரி பண்ணுங்கிறது ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக ஒரு ரசிகனாக வச்சுக்கிறேன். வேறு எதுவுமே கிடையாது. இதை தாண்டி நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்களா பார்க்க போகிறீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோ. இதே மாதிரி சூப்பரான அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அது டடாபா விஷயம். நான் பிரவீன் கேஎஸ். மறக்காமல் ரெட்ரோ மீடியா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.